Good morning students. Today we discuss about the extractive metallurgy of copper. அதாவது காப்பரோட உலோகவியல் பத்தி பார்க்க போறோம். இந்த காப்பர் தமிழ்ல தாமிரம் அப்படினு சொல்லலாம். அப்ப தாமிரத்தோட உலோகவியல் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அதோட அக்யூரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அக்யூரன்ஸ் அப்படி சொன்னா அது இந்த இடத்துல கிடைக்குது அப்படிட்டு. It was named as cuprum by the Romans because they got it from the island of Cyprus. அதாவது இது ரோமானியர்கள் வந்து பார்த்தா குப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சைப்ரஸ் என்ற தீவுல இருந்து எடுக்கப்பட்டதுனால இது என்ன சொல்றாங்க குப்ரம் அப்படின்னு சொல்றாங்க. காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் தி நேட்டிவ் ஸ்டேட் as well as combined state. அதே போல இந்த காப்பர் வந்து பார்த்தா நம்ம நேட்டிவ் ஸ்டேட் தனி நிலையிலும் கிடைக்கும், அதே போல கம்பைன்ட் ஸ்டேட்லயும் கிடைக்கும் சொல்றாங்க. அதாவது சேர்ந்த நிலையிலும் கிடைக்கும். அதாவது காப்பர் மட்டும் தனியாவும் கிடைக்கும், அட் தி சேம் டைம் வேற ஒரு பொருளோட சேர்ந்து கம்பைன்ட் ஸ்டேட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஓர்ஸ் ஆஃப் காப்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதே போல காப்பருடைய தாதுக்கள் அவருடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் பைரைட்ஸ். காப்பர் பைரைட்ஸ் வந்து ஃபார்முலா வந்து CuFeS2 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குப்ரேட் அப்படின்னு சொன்னா ரூபிக் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து Cu2O. அடுத்து தேர்ட் வந்து பார்த்தா காப்பர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா வந்து பார்த்தா Cu2S. இதெல்லாம் பார்த்தா காப்பரோட முக்கியமான ஓர்ஸ் தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே போல வந்து பார்த்தோம்னா the chief ore of copper is copper pyrite. அதே போல இந்த தாமிரத்தோட முக்கிய தாது என்னன்னு சொன்னா இந்த காப்பர் பைரைட் அப்படினா முக்கியமான தாது, முதன்மையான தாது சொல்றோம். ஏன் அப்படினா it yields near 76% of the world production of the copper. இந்த காப்பர் பைரைட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 76% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காப்பர் இருக்குறாங்க. சோ அதனால தான் சொல்றாங்க காப்பரோட மிக முக்கியமான தாது காப்பர் பைரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Extraction of copper from copper pyrite involves the following steps. அதே போல இந்த காப்பர் பைரைட்ஸ் வந்து காப்பரை தனியா பிரிச்செடுக்கிறதுக்கு சில பல ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண முடியும், காப்பர் பைரைட் வந்து காப்பரை தனியா பிரிச்செடுக்க முடியும். கிட்டத்தட்ட 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படி சொன்னா தாதுக்களை வந்து செறிவூட்டுது. கான்சன்ட்ரேஷன் அப்படினா செறிவூட்டுது. அது எப்படி பண்றாங்கன்னா the ore is crushed and the concentrated by the flotation process. அதாவது இந்த இடத்துல வந்து காப்பர் பைரைட் எடுத்து அது நல்லா என்ன பண்றாங்க கூல் பண்றாங்க. அது கூல் பண்ணி அது என்ன பண்றாங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் நுரையீரலுக்கு முறையில அது தனித்தனியா பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். இதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா அந்த காப்பர் பைரைட் வந்து செறிவூட்டுறாங்க. அதாவது பார்த்தா செறிவூட்டுறதுன்னா கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரோஸ்டிங். ரோஸ்டிங் சொன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த காப்பர் பைரைட்ஸ் இல்லையா, அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்து அது என்ன பண்றாங்கன்னா ரோஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் ஏர், அதாவது காற்று கூட என்ன பண்றாங்க நல்லா வறுக்குறாங்க, ரோஸ்ட் பண்றாங்க. அது ரோஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல காற்றுடைய ஆக்சிஜன் கூட என்ன பண்றோம் நல்லா ரோஸ்ட் பண்றோம். அது பண்ணும்போது during the process of roasting the moisture and volatile impurities are removed. அப்ப எதுக்காக நாம ரோஸ்ட் பண்றோம்னு சொன்னா ரோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு மாய்ஸ்சர் and volatile, அதாவது மாய்ஸ்சர் சொன்னா மாசுகளும் அதே போல ஓட்டேஷனா நீராவியாக போகக்கூடிய ஆவியாக போகக்கூடிய அந்த பொருட்கள் என்ன பண்றோம் இம்பியூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் ரிமூவ்ட் அஸ் ஆக்சைட்ஸ். அதே போல அதில் இருக்கக்கூடிய இந்த காப்பரோட சேர்ந்து கிடைக்கக்கூடிய சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடா மாறி அது என்ன பண்ணணும் ரிமூவ் ஆயிடும். அதனால என்ன பண்றோம் அதை ரோஸ்ட் பண்றோம். Copper pyrites is partially converted into sulfides and copper and iron. அதே போல இந்த காப்பர் பைரைட் வந்து பார்த்தா ரோஸ்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் என்ன கன்வெர்ட் ஆகும்னா காப்பர் சல்ஃபைட் ஆகும், அதே போல வந்து அயன் சல்ஃபைட் ஆகும். தனித்தனியாக சொல்றதுன்னா பிரிஞ்சு போகும் சொல்றாங்க. அதாவது பார்த்தா இப்போ காப்பர் பைரைட் எடுத்துக்கிறோம், அது என்ன பண்ண சொன்னா காற்றுல ஆக்சிஜன் கூட நல்லா ரோஸ்ட் பண்றோம். அது ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு காப்பர் சல்ஃபைட் தனியாகவும் அதே போல அயன் சல்ஃபைட் தனியாகவும் சல்ஃபைட் தனியாக நமக்கு பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் அப்படி சொன்னா உருக்கி பிரித்தல் சொல்றாங்க. இப்போ நம்ம இங்க ரோஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த என்ன பண்ணுனா the roasted ore is mixed with powdered coke, அதே sand and heated with the blast fluids of the obtained lead. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்த அந்த காப்பர் சல்ஃபைட் என்ன பண்ணுவோம் அது என்ன பண்ணுனா கோக் கார்பன் போடுவோம், அதே போல சாண்ட் போடுவோம், நல்லா ஹீட் பண்ணுவோம். சாண்ட்னா மணல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா என்ன பண்ணுவோம் ஹீட் பண்றோம். அது ஹீட் பண்ணும்போது நமக்கு மேட் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும். அதே போல பார்த்தா அந்த ஸ்லாக் அப்படின்னு சொன்னா கசடு, அதாவது மண்ணு கூடயும் கார்பன் கூடயும் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஸ்லாக் அண்ட் மேட் தனித்தனியாக தெரியும். மேட் அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபைட் சொல்லுவோம். ஓகே, the slag is removed as a paste. அப்போ அதுக்கு ஸ்லாக் இல்லையா கசடு அதை என்ன பண்ணா ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ் வந்து டெசிமரேஷன் சொல்றாங்க. டெசிமர் ஆகுதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ இங்க நமக்கு கிடைச்ச அந்த மேட் இல்லையா,
அந்த மேட் எடுத்துட்டு the molten mat transferred to the decimal converted into ordered up in the digital copper. இப்போ அந்த மேட் இல்லையா, அந்த மேட் எடுத்து போயிட்டு டெசிமலாக உலையை ஒன்று இருக்கு அது உள்ள போட்டு அது என்ன பண்ண சொன்னா கன்வெர்ட் into up in digital copper அப்படின்னு சொல்லுவாங்க. digital copper அப்படின்னா கொப்புல காப்பர் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த ferrous sulfate from the mat is oxide the ferrous oxide which remove the slag using silica. அதே போல இந்த விரிவரக்கூடிய அந்த ferrous sulfate வந்து பார்த்தா ஆக்சைஸ் பண்ணி ferrous oxide ஆகும் which remove the slag வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றோம் சொல்றாங்க. இப்போ நாம கிடைச்ச கடைசியா வந்து பார்த்தா அந்த ப்ராசஸ் கிடைக்குது இதான் கிடைக்கும். இது ஆக்சைட் மூலமா நம்ம என்ன பண்ண சொன்னா டெசிமர் ஆகும். அது டெசிமர் ஆகுறதுக்கு காப்பர் ஆக்சைட் தனியா என்ன பண்ணும் சிலிக்கான் ஆக்சைட் தனியா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இது எடுத்து போய் என்ன பண்றோம் அது வந்து பிரிஞ்சு போகக்கூடிய ferrous sulfate இல்லையா, அந்த ferrous sulfate என்ன பண்ணும் ஆக்சைட் ரியாக்ட் பண்ணி ferrous ஆக்சைடா தனியா வெளியில போயிடும். அதே போல அதுக்கு சிலிக்கான் ஆக்சைட் ஆட் பண்றோம். அந்த சிலிக்கான் ஆக்சைட் வந்து அயன் சிலிகேட்டா அது வெளியில போயிடும். அதுதான் ஸ்லாக். இந்த ஸ்லாக் என்ன பண்ணும்னா ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரிஃபைனிங். ரிஃபைனிங் அப்படி சொன்னா தூய்மையாக்குறது சொல்லுவோம். தூய்மையாக்குறது அப்படி சொன்னா டிஸ்டில் காப்பர் நம்ம கிடைச்சது கடைசியா அந்த டிஸ்டில் காப்பர் வந்து பார்த்தா 90% வந்து பியூர் காப்பரும் அது 2% வந்து பார்த்தா இம்பியூரிட்டிஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம கடைசியா கிடைச்ச அந்த டிஸ்டில் காப்பர் கொப்புள்ள காப்பர் வந்து பார்த்தா அதுல 90% பியூர் காப்பரும் 2% வந்து பார்த்தா இம்பியூரிட்டிஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். அது என்ன பண்ணுச்சுன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் மூலமா நம்ம என்ன பண்றோம் தூய்மையாக்குன்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தா அதுல கேத்தோட வந்து பார்த்தா a thin plate of pure copper metal. ஓகே, அது வந்து பார்த்தா கேத்தோட வந்து பார்த்தா thin plate அது மெல்லிய காப்பர் மெட்டலை எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்தா கேத்தோட ஆகும். ஆனோட வந்து பார்த்தா a block of impure காப்பர் மெட்டல் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தா ஆனோட சைன் வரும். இது ரெண்டு நடுவுல நம்ம என்ன பண்றோம் அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்து டைலூட் வித் அசிட்டேட் வித் H2SO4. H2SO4 அசிட்டிக் ஆசிட் கலந்த அந்த என்ன பண்ணுவோம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம எலக்ட்ரோலைட்டா மிக்ஸ் பண்றோம். ஓகே, அப்போ இது கேத்தோடாவும் ஆனோடும் அந்த எலக்ட்ரோலைட் மூணு என்ன பண்றோம் போடுறோம். அப்போ இந்த அந்த உலை இல்லையா அந்த உலையில நம்ம என்ன பண்ண போறோம் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் போட்டுறோம். அப்படி கொட்டும்போது அது என்ன பண்ணும் கரண்ட் பாஸ் பண்ணும். அப்படி கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா when electric current is passed through the electrolytic solution pure copper gets deposited at the cathode and the impurities settle at the bottom of the anode is a form of sludge called the anode bed. இப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இல்லையா அதை எடுத்து போயிட்டு நம்ம என்ன உலையில போட்டுட்டு அதுல கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம். அப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு கேத்தோட என்ன பண்ணுவோம்னா current is passed through the electrolyte solution pure copper வந்து போனா deposit of cathode. அந்த cathode வந்து போனா pure copper இருக்குல்ல அதெல்லாம் கேத்தோடால அப்சர்வ் பண்ணிட்டு அதுல செட்டில் ஆயிடும். அதே போல anode வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு impurities இருக்குன்னா தனியா பிரிஞ்சு எடுத்துரும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா அதுக்குரிய ஸ்லெட்ச் இல்லையா அது வந்து பார்த்தா ஆனோட் மட்டும் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா அதெல்லாமே வந்து ஆனோட் போயிட்டு செட்டில் ஆயிடும். ஓகேங்களா. இந்த அஞ்சு ப்ராசஸ் மூலமா தான் என்ன பண்றாங்கன்னா அந்த காப்பர் பைனட் வந்து காப்பரை தனியா பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த காப்பரோட பிசிக்கல் காப்பரை பத்தி பார்க்க போறோம். காப்பர் இஸ் தி ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். இந்த காப்பர் வந்து பார்த்தா பார்க்கிறதுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் இருக்கு சொல்றாங்க. அதே போல வித் ஹை லெஸ்டர் ரொம்ப பார்க்க ரொம்ப பளபளப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஹை டென்சிட்டி அதே போல அதிகமான அளவு அடர்த்தி கொண்டிருக்கும். அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் அதே போல அதிகமான அளவு மெல்டிங் பாயிண்ட் உருநிலை கொண்டிருக்கும். அப்படி உருநிலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1356 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா chemical properties of copper. இந்த காப்பருடைய வேதியியல் பண்புகளை பத்தி நம்ம பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா action of air and moisture. அதாவது வந்து பார்த்தா காற்று மற்றும் ஈரப்பதத்தோட இந்த தாமிரத்தோட வினை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா copper gets covered with a green layer of basic copper carbonate in presence of CO2 and moisture. அதாவது காற்று கூடிய ஈரப்பதம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கூட இந்த காப்பர் வந்து பார்த்தா ரியாக்ட் பண்ணி அது ஒரு கிரீன் கலர் லேயர் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் கார்பனேட்டை ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அதாவது இந்த காப்பர் இல்லையா இந்த காப்பர் வந்து பார்த்தா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் ஆக்சைடு கூடவும் அதுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இது மூணு கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு காப்பர் கார்பனேட் தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காப்பர் கார்பனேட் வந்து கிரீன் கலர் லேயர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஆக்ஷன் ஆஃப் ஹீட்னா ஹீட்ல வெப்பத்தோட இந்த தாமிரத்தோட வெப்பம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. on heating at different temperature in the presence of oxygen copper forms two type of oxide. அதாவது இது என்ன பண்ண சொன்னா heat of different temperature வெவ்வேறு வெப்பநிலையில இது காற்றுல கூடிய ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி வெவ்வேறு வகையான ஆக்சைடு நமக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா காப்பர் எடுக்கணும். அந்த காப்பர் வந்து ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி நமக்கு என்னது காப்பர் ஆக்சைடு தருது. இது வந்து பார்த்தா காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது black கலர்ல இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதே காப்பர் அதே ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வேற விதமான ஆக்சைடு கொடுக்குது. 2
Cu2 தருது. இது வந்து பார்த்தா ஒரே ஒரு ஆக்சைடு இருக்கு. ஸோ காப்பர் 1 ஆக்சைடு இருக்கு சொல்றோம். இது வந்து பார்த்தா ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா வெவ்வேறு டெம்பரேச்சர்ல வேற டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல அதெல்லாம் பண்ணுவோம் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு டிஃபரெண்டான ஆக்சைடு கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆக்ஷன் ஆஃப் ஆசிட். ஆசிட் கூட இது தாமிரம் கூட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டைலூட் HCl and H2SO4 கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா டைலூட் ஆசிட் such as HCl and H2SO4 have no action on this metals in the absence of air. அதாவது காற்று இல்லாத சூழ்நிலையில இந்த டைலூட் HCl மற்றும் H2SO4 அப்படின்னா இந்த காப்பர் வந்து பார்த்தா ரியாக்டன்ஸ்ல ஈடுபடாது. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். ஆப்ஷன் ஆஃப் ஏர்னா காற்று இல்லாத சூழ்நிலையில டைலூட் HCl and H2SO4 கூட இந்த காப்பர் வந்து பார்த்தா ரியாக்டன்ட்ல ஈடுபடாது. ஆனா காப்பர் dissolve in this acid in the presence of air. ஆனா காற்றோட முன்னிலையில இந்த ஆசிட் என்ன பண்ணுது? காப்பர் வந்து பார்த்தா ஆசிட்ல டிசால்வ் ஆயிடுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. காற்று இல்லாத சூழ்நிலையில டைலூட் HCl and H2SO4 கூட இந்த காப்பர் வந்து பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் ஈடுபடாது. ஆனா அதே காற்றோட முன்னிலையில இந்த காப்பர் என்ன பண்ணுச்சுன்னா ஆசிட்ல டிசால்வ் ஆயிடும். அது முழுவதுமா கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காப்பர் எடுத்துக்கும் அது HCl ல ரியாக்ட் பண்ணும்போது அது ஆசிட் காற்றினுடைய முன்னிலையில வந்து பார்த்தா என்ன பண்ணும்? காப்பர் குளோரைடு நமக்கு கொடுக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டைலூட் HNO3. ஓகேங்களா? நைட்ரிக் ஆசிட் கூட இதோட ரியாக்ஷன் பாருங்க. காப்பர் ரியாக்ட் வித் டைலூட் நைட்ரிக் ஆசிட் வித் தி லிபரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ். இதெல்லாம் பண்ணும். இந்த காப்பர் இந்த HNO3 ல ரியாக்ட் பண்ணி அது நம்ம என்ன நைட்ரஸ் ஆக்சைடு தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் வந்து பார்த்தா HNO3 யோட அதுக்கான ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா action of chlorine. Chlorine வந்து பார்த்தா chlorine react with copper resulting in the formation of copper to chlorine. Next வந்து பார்த்தா இந்த copper chlorine கூட react பண்ணி நமக்கு copper to chloride கொடுத்து சொல்றாங்க. இப்போ copper எடுத்துக்கோம் அது chlorine கூட react பண்ணி copper chloride நமக்கு கொடுக்குது. இதான் வந்து பார்த்தா copper கூட chlorine ஓட வினை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா action of alkalis. Action of alkalis வந்து copper is not attacked by the alkalis. இந்த காப்பர் வந்து பார்த்தா ஆல்கலைஸ்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல. ஆல்கலைஸ் அப்படினா காரம்னு சொல்றோம். காரத்தால தாமிரம் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூசஸ் ஆஃப் காப்பர். இந்த காப்பரோட பயன்பாடு வந்து பாருங்க. இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். அதே போல இந்த காப்பர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரிக் கேபிள் மின்சார கம்பி இருக்கு இல்லையா? மின்சார வயர்கள் அதே போல பார்த்தா எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தா அந்த காப்பர்ல தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யூட்டென்சில்ஸ், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ் அண்ட் காயின்ஸ். இதே போல நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் காப்பரான பாத்திரங்கள் பயன்படுத்துறோம், கண்டெய்னர்ஸ் பயன்படுத்துறோம். அதே போல கலோரிமீட்டர்லையும் காயின்ஸ் நாணயங்கள் தயாரிக்கிறோம் இந்த காப்பரை பயன்படுத்துறோம். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தா இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோ பெயிண்டிங். அதாவது மின்புலம் பூசும் இல்லையா? ஒரு இது மேல கோட்டிங் அடிக்கும் இல்லையா? அந்த கோட்டிங் அடிக்கிறதுக்கு இந்த காப்பரை பயன்படுத்துறோம். அது லாஸ்ட் பார்த்தா இட் இஸ் அலாய்ட் வித் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். அதே போல நம்ம கோல்டு கூடயும் அதே போல சில்வர் கூடயும் இந்த காப்பரை மிக்ஸ் பண்ணி அலாய்ஸ் உலோக கலவையை மாற்றி அது மூலமா காயின்ஸ் நாணயங்களையும் ஜுவல்ஸ் நகைகளையும் தயாரிக்கணும்னு சொல்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் காப்பர்.